அடுத்ததுங்க பாருங்களேன். இது வந்து 2023 டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்டாங்க, 7th நியூ புக்ல இருக்குது. 8 மீட்டர் நீளமுள்ள கம்பத்தின் நிழலின் நீளம் 6 மீட்டர். அதே நேரத்தில் 30 மீட்டர் நிழல் ஏற்படுத்த மற்றொரு கம்பத்தின் நீளம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டினை நீங்க இப்படி பாருங்களேன். நீங்க ரோட்ல நடந்து போறீங்க, ஒரு இடத்துல ஒரு அடுக்கு மாடி வீடு இருக்கு, அதுக்கு பக்கத்திலேயே அது பக்கத்திலேயே வந்து 3 அடுக்கு மாடி இருக்கு. சரிங்களா? அப்போ உங்களுக்கு புரியுதுங்க சொல்றேன். இது ஒரு அடுக்குங்க, இது 3 அடுக்கு. ஓகேவா? ஓகே. இப்போ இதோட நயல் வந்து கீழே வீழுது அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா? இந்த ஒரு அடுக்குது வந்து இப்படி நயல் வீழும், 3 அடுக்குது இப்படி நீட்டா வீழும். ஆமா தானே? ரொம்ப இடத்துக்கு நயல் வீழும். ஆமாவா இல்லையா? இது நம்ம ரியல் லைஃப்ல பார்க்கத்தான். கரெக்டா? கரெக்ட். இப்போ நான் இது புரியுதுங்களா? ஓகே. இப்போ இந்த கொஸ்டினுக்கு வருவோம். இந்த கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, 8 மீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பம் இருக்காங்க, அது வந்து ஈபி கம்பம்னு வச்சுங்களேன். ஸோ அந்த 8 மீட்டர் நீளம் உள்ள கம்பத்தோட நிழல் 6 மீட்டருக்கு கீழே நிழல் விழுது. ஓகேவா? அப்ப நாங்க பாருங்க, இங்க கம்பத்தோட நீளம், இந்த பக்கம் நிழல்னு வச்சுக்கிறேன். என்ன சொல்றாங்க? 8 மீட்டர் நீளம் இருக்கிற கம்பத்தோட நிழல் கீழே 6 மீட்டருக்கு வீதம். ஓகே. இப்போ அதே நேரம், ஒரே நேரம் தான் சொல்லியிருக்காங்க. அதுதான் நான் சொன்னேன். நீங்க ஒரு ரோட்ல நடந்து போறீங்க, ஒரு இடத்துல ஒரு அடுக்கு இருக்கு, இன்னொரு இடத்துல 3 அடுக்கு இருக்கு, நிழல் ரெண்டுமே வீந்திருக்கும். ஒரு அடுக்கு ஒரு குறிப்பிட்ட இது இருக்கும், 3 அடுக்கு ரொம்ப நீட்டா இருக்கும் நிழல். கரெக்ட் தானே? எஸ். அதே மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா 30 மீட்டருக்கு நிழல் வீந்திருக்கான். ஸோ நிழலுக்கு நேரா போடுங்க. ஸோ 30 மீட்டர் நிழல் வீந்திருக்குன்னா அந்த கம்பத்தோட உயரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த கம்பத்தோட உயரம் கேட்கறதால இல்லை, நான் என்ன பண்ணிட்டேன், எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன். ஓகேவா? புரியுதா? நான் எழுதுனது புரியுதா பாருங்க. இது கம்பத்தோட உயரமோ நீளமோ ஏதோ ஒன்று வச்சுங்க. இது கம்பம், நிழல். கம்பத்தோட உயரம் 8 மீட்டர்னா நிழல் வந்து 6 மீட்டருக்கு வீழுது. அப்போ 30 மீட்டருக்கு நிழல் வீழுதுன்னா கம்பத்தோட உயரம் எவ்வளவோ நீளம் எவ்வளவோ என்னன்னா இருக்கட்டும். கரெக்டா? புரியுதுங்களா? நான் போடுறது புரியுதா? ரைட்டுப்பா. கம்பத்துக்கு நேரா 2 வேல்யூ இருந்தா போடுங்க, நிழலுக்கு நேரம் என்னென்ன வேல்யூ இருக்குதோ அதை போடுங்க. வச்சுட்டீங்க. இப்ப யோசிங்களேன், கொஞ்சம் யோசிங்க, நல்லா யோசிங்க. 6ன்றது 30 6 விட 30 அதிகம். அப்போ இந்த பக்கம் அதிகரிச்சிருக்கு. கரெக்டா இல்லையா? கரெக்ட். 6ன்றது 30 அதிகரிச்சிருக்கு. நல்லா யோசிங்களேன். இப்போ நான் கொஸ்டின் ஸ்டார்டிங்ல கூட சொன்னேன், ஒரு அடுக்கு 2 அடுக்கு. ஸோ நீளம் அதிகரிக்குன்னா நீளம் அதிகரிக்கும். ஆமாவா இல்லையா? உயரம் அதிகரிக்க. கரெக்டா? கரெக்ட். அப்போ 8 மீட்டருக்கு உயரத்தில் இருக்குன்னு வச்சுங்க கம்பம், அதோட நீளம் 6 மீட்டர் தான் வீதுன்னா, இப்போ 30 மீட்டருக்கு கீழே நிழல் வீழுதுன்னா கண்டிப்பா 8 மீட்டர் உயரத்தை விட கம்பம் வந்து இன்னும் ரொம்ப பெருசா இருக்கும், உயரமா இருக்கும். ஆமாவா இல்லையா? கண்டிப்பா அதிகரிக்கும். கரெக்டா? ரியல் லைஃப்ல யோசிங்க. ஆமாவா? ஆமாம்பா. அப்போ 2 பக்கமும் அதிகரிக்கிற மாதிரி வந்தாலோ அல்லது 2 பக்கமும் குறையிற மாதிரி இருந்தாலோ இப்படி ஒரு கோலத்தை போடுங்க. கிராஸா போட்டுட்டு எந்த வட்டத்துல எக்ஸ் இல்லை அதை பெருக்கிங்க. 8யும் 30லையும் இல்லை, அப்போ 8யும் 30யும் நான் இங்கே பெருக்கிட்டேன். நெக்ஸ்ட் எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்கு, 6ல் இருக்கு, அந்த 6 வகுத்துருங்க. அப்படிதான்பா சுருக்குனா ஆன்சர். இங்க பாருங்க, 1 3 3 ஈர் 3 6, இதுல பாதி 1, இதுல பாதி 4, இங்க 4 இருக்குது, இங்க 10 இருக்குது. 40 கரெக்டா? அப்போ 40 ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடாடாடாடாடா, சூப்பர்பா.